நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாண்டியன் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி அன்பே டயானா படத்தின் வெற்றிக்கான பத்திரிக்கையாளர் நன்றி அறிவிப்பு விழா. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் டாலர் மற்றும் நியூ கேசல் கிரியேஷன்ஸ் இணைந்து தயாரிக்க பாரி இளவழகன் இயக்கத்தில் அன்பே டயானா திரைப்படம் ஜூலை 17, 2026 உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகி ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. இப்படத்திற்கான உற்சாக வரவேற்பை தொடர்ந்து படக்குழு பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்து படத்தின் வெற்றிக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் படக்குழுவினர் மற்றும் படத்தில் நடித்த நடிகர்கள் கலந்து கொண்டு திரைப்படம் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பத்திரிகையாளருடன் பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பாடலரசி உத்தமன் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா திரைப்படத்தில் சுடுவான திலா என்ற பாடலை எழுதும் வாய்ப்பு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இசையமைப்பாளர் பரத் சங்கர் இனிய இசையில் அழகான காட்சிகளுடனும் அந்த பாடல் ரசிகர்களை சென்றடைந்திருப்பது எனக்கு பெரும் சந்தோஷம் என்றார். பாடலாசிரியர் பாக்கியம் சங்கர் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா திரைப்படம் தொடங்குவதற்கு முன்பாகவே இயக்குனர் பாரி இளவழகன் என்னை தொடர்பு கொண்டு ஜெகதாண்டா படத்தின் பாடல்களைப் போல நினைவில் இருக்கும் ஒரு பாடல் வேண்டும் என்று கூறினார். அது மாதிரியே எழுதி கொடுத்தேன். படத்தில் இடம்பெற்றது. படமும் அந்த பாடல் வெற்றி பெற்றது. அவருக்கு நன்றி, வணக்கம் என்றார். பாடலாசிரியர் முத்தமிழ் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டு சேர்த்த பத்திரிகை மற்றும் ஊடக நம்ம அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்றார். தயாரிப்பாளர் சத்யா கரிகாலன் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாட இன்று அனைவரும் ஒன்று கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வெற்றி காரணமான அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நடிகர் பரிதாபங்கள் கோவி பேசும்போது, பத்திரிகை, தொலைக்காட்சி, டிஜிட்டல் மற்றும் சமூக வலைதள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்பான வணக்கம். இந்த படத்தில் ஒரு திரைப்படம் எவ்வளவு சிறப்பாக உருவாகி இருந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஊடகங்களின் பங்கு மிக முக்கியமானது. ஒரு படத்தை விரும்பினால் உயர்த்தியும், விரும்பவில்லை என்றால் கலந்து சென்றும் விடும் அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் நல்ல கருத்து கொண்ட ஒரு சிறிய படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து வெற்றி பெற வைத்திருக்கு. அதுக்காக நன்றி என்றார். சென்னை விநியோகஸ்தர் வம்சி பேசும்போது, அன்பே டயானா திரைப்படத்தில் சென்னை விநியோகத்தை மேற்கொண்டது எனக்கு ஒரு புதிய அனுபவம். திரைப்பட விநியோகத்தில் நான் களமிறங்கும் முதல் படம் இதுதான். படத்தின் முன்னோட்ட காட்சியை பார்த்த உடனே இந்த படம் எனக்கு மிக பிடித்து விட்டது. அப்போது தயாரிப்பாளர் யுவராஜிடம் இந்த படத்தின் மூலமாகத்தான் என் விநியோக பயணத்தை தொடங்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அது பிரகாரம் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் செய்தேன். எனக்கு லாபம் கிடைத்தது என்றார். கலை இயக்குனர் மகேந்திரன் பேசும்போது, அன்பே டயானா திரைப்படம் அனைவரிடமும் நல்ல வரவேற்பை பெற்று இப்போது வெற்றிகரமாக திரையரங்கு ஓடிக்கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பெரிய படங்கள் வெளியான சூழலிலும் இந்த படம் தனது பயணத்தை வெற்றிகரமாக தொடர்வது படக்குழுவினர் அனைவருக்குமே மிகுந்த உற்சாகத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் செல்லி கேலிஸ்ட் பேசியதாவது, இது எனக்கு முதல் வெற்றி விழா என்பதால் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பே டயானா திரைப்படத்துக்கு நீங்கள் அளித்து ஒரு ஆதரவுக்கு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்றார் ஒளிப்பதிவாளர் ஷெல்லி. படத்தொகுப்பாளர் பார்த்தா பேசும்போது, ஒரு நல்ல திரைக்கதையை முழுமையாக திரைப்படமாக மாற்றுவதில் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரின் பங்களிப்பும் முக்கியமானது. அன்பே டயானா போன்ற அழகான படைப்பில் பணியாற்றி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றார். இசையமைப்பாளர் பரத் சங்கர் பேசும்போது, அன்பே டயானா திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு நடைபெறும் இந்த நன்றி தெரிவிக்கும் விழா எனக்கு மிக மகிழ்ச்சியான தருணம். இது ஒரு சம்பிரதாய நிகழ்வாக அல்லாமல் உண்மையிலே ஒரு மனப்பூர்வமாக நன்றி சொல்லும் மேடையாக அமைந்திருக்கிறது என்பதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். இந்த படத்தின் தொடக்கத்திலிருந்தே நாங்கள் பெற்ற அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் தெரிவித்த அதே நன்றி உணர்வோடு தான் இன்றும் இந்த மேடையில் நின்று உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். உடை வடிவமைப்பாளர் அபிநந்தினி பேசும்போது, அன்பே டயானா திரைப்படத்தின் வெற்றியில் பங்கேற்றிருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளர் யுவராஜ் மற்றும் முழு படக்குழுவினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என் மீது முழு நம்பிக்கை வைத்து பணியாற்ற வாய்ப்பு அளித்த இயக்குனர் பாரி இளவழகனுக்கு நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்றார். நடிகை ரம்யா ரங்கநாதன் பேசும்போது, இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். உங்களின் மதிப்புமிக்க ஆதரவும் வருகையும் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் யுவராஜ் சார், சரவணன் சார், நியூ கேசல் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் அதிபர் சத்யா கரிகாலன் மேம் உள்ளிட்ட தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அன்பே டயானா திரைப்படத்திற்கு திரையரங்கில் கிடைத்து வரும் வரவேற்பை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். நடிகர் சுதர்சன் பேசியதாவது,
அன்பே டயானா திரைப்படத்தின் வெற்றி விழா மேடையில் பேசும் வாய்ப்பு கிடைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுவரை பல திரைப்பட விழாக்களை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். ஆனால் இன்று அதே மேடையில் இந்த படத்தின் நடிகராக நின்று பேசுவது மிக மகிழ்ச்சியான அனுபவம் இருக்கிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய இயக்குனர் பாரி இளவழகன், தயாரிப்பாளர் யுவராஜ் மற்றும் $1 பில்லியன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த நன்றி என்றார். ஹீரா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் கலா பேசியதாவது: அனைவருக்கும் வணக்கம். இன்று அன்பே டயானா திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. பெரிய படங்களின் போட்டிக்கு மத்தியில் வெளியான இந்த சிறிய திரைப்படம் ரசிகர்களின் ஆதரவால் வெற்றி பெற்றிருப்பது பெருமையாக இருக்கிறது என்றார். தயாரிப்பாளர் யுவராஜ் பேசும்போது, அன்பே டயானா திரைப்படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக மாற்றிய ரசிகர்கள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் திரைக்கு பின்னால் உழைத்த ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திரைப்படத்தின் வெற்றி என்பது நடிகர்கள் அல்லது இயக்குநரின் வெற்றி மட்டுமல்ல, திரையில் தெரியாத நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களின் கடினமான உழைப்பின் பலன் தான் இந்த வெற்றி. ஒரு லைட்மேன் முதல் புரொடக்ஷன் அசிஸ்டண்ட் வரை, ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், எடிட்டர்கள், கலை இயக்குனர், ப்ரமோஷன் குழு, பிஆர்ஓ, டிரைவர்கள் என அனைவரும் இரவு பகல் பாராமல் இந்த படத்துக்கு அர்ப்பணிப்புடன் உழைத்திருக்கிறார்கள். அவர்களின் உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த வெற்றி. அதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்வதில் பெருமிதம் அடைகிறேன் என்றார். இயக்குனர் பாரி இளவழகன் பேசும்போது, இந்த மேடையில் நிற்பது எனக்கு மிகவும் உணர்வுபூர்வமான தருணம். வாழ்க்கையில் எல்லோரிடமும் எல்லாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நன்றி உணர்வு மட்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இன்று நான் இந்த மேடையில் நிற்பதற்கு காரணம் நான் மட்டுமல்ல, இந்த அரங்கில் இருப்பவர்களும், இங்கு இல்லாமல் வெளியே இருந்து இந்த படத்திற்காக உழைத்த ஆயிரக்கணக்கானவர்களும் தான். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ரசனைகளும் கருத்துக்களும் இருக்கும். ஆனால் அவற்றை தாண்டி ஒரு நல்ல திரைப்படம் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்பே டயானா திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்த உங்கள் அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் நன்றி கூறி நன்றி கூறுகிறேன். தயாரிப்பாளர் யுவராஜ் கணேஷுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது. இந்த படத்தை நான் இயக்க வேண்டும் என்ற உறுதியுடன் ஆரம்பம் முதல் அவர் என் மீது வைத்த நம்பிக்கையே இந்த படத்தோட வெற்றி காரணம் என்றார். தமிழ் சினிமா முன்னணி நடிகர் ரோஜா நீண்ட இடைவெளிக்கு பிறகு முக்கியமான முன்னிலை கதாபாத்திரம் நடித்துள்ளார். அவரது கதாபாத்திரம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெறும் என்று படக்குழுவினர் நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் சேத்தன், பரிதாபங்கள் கோபி, இஸ்மத், பானு, சுதர்சன், காந்தி, செல்முருகன் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ளனர். மண்டேலா, மாவீரன் படங்களின் இசையமைப்பாளர் பரத் சங்கர் இசையமைத்துள்ள படத்திற்கு அறிவிப்புகள் ஷெல்லி கேலிஸ் ஒளிப்பதிவு செய்துள்ளார். படத்தொகுப்பை பார்த்தா மேற்கொண்டுள்ள நிலையில் கலை இயக்கத்தை மகேந்திர கவனித்துள்ளார். பாடல்களை மோகன்ராஜன், முத்தமிழ், பாக்கியம் சங்கர் ஆகியோர் எழுதியுள்ளனர். அன்பே டயானா இந்த ஜூலை 17, 2026 உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகி இன்று வரையிலும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.